இறைவனை பற்றிய புரிதல் அல்லது இயேசுவை பற்றிய புரிதல் எப்படி இருக்கிறது? இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பரிசேயர்கள் எவ்வாறு இறைவனை புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் குறுகிய மனப்பான்மையோடு தான் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம் என்னவென்றால், இறைவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இறைவனுடைய படிப்பினைகள் எங்களுக்கு மட்டும்தான், பிற இனத்து மக்களுக்கு கிடையாது என்ற ஒரு படிப்பினையோடு குறுகிய மனப்பான்மையோடு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதன் பின்னணி நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய புரிதல் எப்படியாக இருக்கிறது? நாம் இறைவனை பற்றிய குறுகிய மனப்பான்மையோடு இருக்கும்போது நாமும் பரிசேயர்களைப் போல அந்த பாவத்தை செய்கிறோம். இறைவன் எனக்காகத்தான் இருக்கிறார், எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறார், பிற மனிதர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக பிறரை மையப்படுத்திய வாழ்வை நாம் தவிர்க்கிறோம். இறைவனை பற்றிய புரிதல் எப்படி இருக்கிறது? குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறதா, அல்லது இறைவன் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாரையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நான் பயணிக்கின்றோமா என்ற கேள்வியோடு தவக்காலத்தை தொடர்ந்து தியானிப்போம்.